இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. நிபா வைரஸ் என்பது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோயாகும். இதன் பாதிப்பை தடுக்கவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட 6 முதல் 21 நாட்களுக்குள் அறிகுறிகள் தென்படும். காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மூச்சு திணறல் மற்றும் தசைவலி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும். தரையில் விழுந்து கிடக்கும் அல்லது பறவைகள், விலங்குகள் கடித்த பழங்களை உண்ணக்கூடாது. பழங்களை நன்கு கழுவிய பின்னரே பயன்படுத்த வேண்டும். காய்ச்சாத பனஞ்சாறு அல்லது பதநீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். வௌவால்கள் வசிக்கும் பழைய கிணறுகள் அல்லது குடிசைகளுக்குள், குகைகளுக்குள் நுழைவதை தவிர்க்க வேண்டும். நோயாளிகளையோ அல்லது விலங்குகளையோ கையாண்ட பிறகு சோப்பு போட்டு கைகளை நன்கு கழுவ வேண்டும். மேற்கு வங்க மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தி. நிபா வைரஸ் என்பது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோயாகும். இதன் பாதிப்பை தடுக்கவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட 6 முதல் 21 நாட்களுக்குள் அறிகுறிகள் தென்படும். காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மூச்சு திணறல் மற்றும் தசைவலி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும். தரையில் விழுந்து கிடக்கும் அல்லது பறவைகள், விலங்குகள் கடித்த பழங்களை உண்ணக்கூடாது. பழங்களை நன்கு கழுவிய பின்னரே பயன்படுத்த வேண்டும். காய்ச்சாத பனஞ்சாறு அல்லது பதநீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். வௌவால்கள் வசிக்கும் பழைய கிணறுகள் அல்லது குகைகளுக்குள் நுழைவதை தவிர்க்க வேண்டும். நோயாளிகளையோ அல்லது விலங்குகளையோ கையாண்ட பிறகு சோப்பு போட்டு கைகளை நன்கு கழுவ வேண்டும். மேற்கு வங்க மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது.